ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாப்தாதா இன்று நமக்கு சமானத்தினுடைய பயிற்சியில் மை பேஹது கா வைராகி ஹூ, நான் எல்லையற்ற வைராகியசாலியாக இருக்கிறேன். சமானத்தை பாபா இன்று நமக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம பார்க்குறோம், வாழ்க்கையில் நம்ம உண்மையான ஒரு சேவை செய்யணும்னா தியாகம், தவம், சேவை இந்த மூணுக்குமே ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லையற்ற வைராகியம். அதை நம்ம ஒரு விதத்தில் மன உறுதி என்று கூட சொல்லலாம். ஏன்னா எந்த அளவுக்கு உள்ளூர மனசில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ, எந்தெந்த விஷயங்கள்ல இருந்து தன்னை விடுவித்து கொள்ள நம்ம நினைக்கிறோமோ அதைத்தான் வைராகியம். வைராகியம்னு சொன்னாலே அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக, பிரச்சனை காரணமாக, குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி அமையும் பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டேன்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் வைராகியத்தில் கூட இருவிதமான வைராகியம்ங்கிறது இருக்குது. அப்போ உலகத்தில் செய்யக்கூடிய வைராகியம் என்பது எல்லைக்குட்பட்ட வைராகியம். ஆனால் இங்கே நமக்கு பாபா கற்றுத்தரக்கூடிய வைராகியம்ங்கிறது என்னன்னா எல்லையற்ற ஆன்மீக வைராகியம். இதையே எல்லையற்ற வைராகியம்ட்டு நம்ம சொல்கிறோம். இங்கே நம்ம ஸ்தூலத்தில் எதையுமே நம்ம விடலை. ஸ்தூலத்தில் நம்ம அதே குடும்பத்தில் இருந்தாலும், அதே தொழில் வியாபாரத்தில் இருந்தாலும், அனைத்து கடமைகளை காரியங்களை செய்து கொண்டு இருந்தாலும் புத்தியினால் நம்ம எப்படி விடுபடணுங்கிற ஒரு கலை தான் பாபா நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால தான் எல்லையற்ற வைராகியினுடைய அர்த்தத்தை பாபா நமக்கு இன்னும் ஆழமாகவும் புரிய வைக்கிறாங்க. இப்பொழுது நாம் அனைத்தையும் விட்டுட்டு வாபஸ் வீட்டிற்கு செல்ல வேண்டும். போயிடலாமா? பாபா இப்போ கூப்பிட்டாலும் போயிடலாமா? எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். தயாராக இருக்கீங்களா? இப்போ கூப்பிட்டாலும் போயிடலான்ட்டு தயாராக இருக்கீங்களா? எல்லாரும் தயாரா? எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். ஐயோ, நான் என் வேலையை முடிக்கலை, குழந்தைகளை கவனிக்கலை அப்படிங்கிற எண்ணம் வருமா? ஒரு செகண்ட் செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு வாபஸ் வீடு திரும்பணும். இதுதான் ஸ்மிருதி. ஸ்மிருதின்னு சொல்கிறப்ப இந்த நினைவு. அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வாபஸ் வீடு திரும்பணுங்கிறத அந்த நினைவு நம்ம பவர்ஃபுல் ஆக்கிட்டே வரணும். அந்த நினைவானது தான் நம்முடைய வாழ்க்கையில் வைராகியத்தை கொண்டு வருகிறது. யோசிச்சு பாருங்க, நம்ம வர்றப்ப என்ன கொண்டு வந்தோம்? இந்த பூமியில் ஏதாச்சும் கொண்டு வந்தோமா? குடும்பம் என்பது நம்ம கூட வந்துச்சா? பணம் நம்ம கூட வந்துச்சா? பெயர் புகழ் கூட வந்துச்சா? ஏதோ நம்ம கூட வரல. தனியாக தான் வந்தோம், தனியாக தான் நம்ம போகிறோம். இந்த ஒரு தாத்பரியத்தை நம்ம உணரும் பொழுது அனைத்தையும் விடுறது நமக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் அனுபவம் செய்து கொண்டே விடுபடணும். அதுதான் இந்த ஞானத்தினுடைய ஒரு சிறப்பு இல்லையா? அப்போ இந்த ஒரு ஸ்மிருதி தான் நம்முடைய வாழ்க்கையில் வைராகியத்தை கொண்டு வருது. ஏன்னா பாபா இன்றைய தினம் நம்மளுடைய மகா வாக்கியத்தில் கூட இதை சார்ந்த விஷயங்கள் தான் கொடுக்குறாங்க. சமானமும் அதுக்கு போலத்தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. எங்கள் வைராகியம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ வெறுமையாக இருக்கிறது, வெற்றிடம் அப்படிங்கிறது கிடையாது. சில பேர் வைராகியம்னா சூன்யம்னா அதாவது ஒன்றுமே இல்லை, வெற்றிடமாக இருக்கிறது அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, ரொம்ப ட்ரையாக காஞ்சு போன மரம் மாதிரி வாழ்க்கையே ஒரு வறட்சியாக, எதுவுமே இல்லாததாக அனுபவம் பண்ணுறது. அப்போ வைராகியம்னா இங்கே அந்த அர்த்தம் கிடையாது. சூன்யமும் கிடையாது, வறட்சியும் இங்கே கிடையாது. ஆனால் நம்ம அந்த பதார்த்தங்களை பயன்படுத்தி கொண்டே அதில் இருந்து புத்தியினால் விலகி இருக்கக்கூடிய ஒரு ஸ்திதி தான் என்ன? வைராகியம். நம்ம பயன்படுத்தலாம், அனுபவிக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்க, நமக்கு எந்த ஒரு பொருளும் நமக்கு பந்தனம் ஆகக்கூடாது. பந்தனம்ங்கிறது என்னன்னா ஆக்கர்ஷிக்கும். அது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது. நான் என்ன ஆசைப்படுறேன், நான் என்ன விரும்புகிறேன், அது எனக்கு கிடைச்சிட்டே இருக்கணும். அந்த ஒரு ஆக்கர்ஷன், அந்த கவர்ச்சி. அப்போ அது நமக்கு ஒரு தடை ஆயிடக்கூடாது. எதை பயன்படுத்தினாலும் அது நமக்கு பந்தனம் ஆகக்கூடாது. அதைத்தான் வைராகியம்ட்டு நம்ம சொல்கிறோம்.
ஸோ அதனால முதலாக நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம தன்னோட வாழ்க்கையில அந்த வைராகியத்தினுடைய பாவனையை தனக்குள்ளார நிரப்பிக்கணும். நம்முடைய மனசுல வைராகியத்தினுடைய பாவனைய நம்ம நிரப்பிட்டா போதும், வேற எந்த புருஷார்த்தமும் வேண்டாம். யோசிச்சு பாருங்க, பிரம்மா பாபா என்ன பண்ணாரு? அவருக்கு செகண்ட்ல என்னாச்சு? மகா விநாசத்தினுடைய காட்சி பார்த்தாரு, ஸ்தாபனையினுடைய காட்சி பார்த்தாரு. இதெல்லாம் பார்த்த உடனே எல்லாமே அழியக்கூடியதுங்கிற அந்த நிச்சய புத்தி வந்த உடனே அந்த வைராகியம் வந்துடுச்சு. எல்லாத்தையும் விட்டாருல்ல. பிஸ்னஸ் நல்லா நடந்துட்டே இருக்கக்கூடிய நேரம், அப்ப அந்த வியாபாரத்தை என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் விட்டாரு. சிவபாபா என்ன கட்டளை இட்டாரோ உடனே அதை செயல்படுத்தினார். திரும்ப அவருக்கு எதுலையுமே அந்த ஒரு ஆக்கர்ஷன், கவர்ச்சி என்பது ஏற்படல. அப்ப அவருடைய விருத்தி பாருங்க எவ்வளவு மாற்றம் அடைந்தது. ஸோ இதைத்தான் பாபா நமக்கு சொல்றாரு, நம்ம முன்னாடி வாழ்ந்து காட்டி இருக்கிறார் பிரம்மா பாபா. ஸோ அந்த மாதிரி நாம தன்னுடைய மனசுல எல்லையற்ற வைராகியத்தினுடைய பாவனையை நிறைச்சிட்டே இருந்தோம்னா, உலகத்தினுடைய அனைத்து விதமான கவர்ச்சிகளினுடைய விஷயங்கள்ல இருந்தோம், போதைகள்ல இருந்தோம், தானாகவே நம்ம என்ன ஆயிடுவோம் அப்படின்னா விடுபட்டவர்களா ஆயிடுவோம். விடுறதுக்கு ஒரு முயற்சி தேவையில்லை. வைராகியத்தை நிரப்பிட்டோம் அப்படின்னா நம்மளை விட்டு போக வேண்டிய விஷயம் என்ன ஆயிடும்? தன்னால அதுவே ஒதுங்கி போயிடும். ஸோ இன்னைக்கு அதை அனுபவம் பண்றதுக்கு யோகாபியாசம் பாபா என்ன கொடுக்குறாங்கன்னா, 5 சுரூபத்தினுடைய பயிற்சி. 5 சுரூபத்தினுடைய பயிற்சியை நம்ம என்ன பண்ணணும்? தினசரி ஒரு 10 முறை நம்ம செய்யலாம். அப்ப அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அனாதி நிராகாரி ஸ்வரூப். ஸோ நம்முடைய அனாதி ஸ்வரூபம், அனாதின்னு சொல்றப்ப பரந்தாமத்துல தன்னோட வீட்டில் நிராகாரி ஸ்வரூபத்தில் அனுபவம் பண்ணுறது. பரந்தாமத்தில் நானும் என்னோட பாபா மட்டும் இருக்கிறோம். அப்போ பாபா என்ற மகா ஜோதியை பாருங்க, அந்த பிரகாசமான ஒளிமயமான உலகத்தில் அந்த பாபாவுக்கு அருகில் நான் ஆத்மா ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறேன். நானும் பாபா மட்டும்தான் அங்கே இருக்கிறோம். இப்படி இந்த ஒரு ப்ராக்டிஸ் நம்ம ஒரு நாளில் 10 முறை நம்ம பயிற்சி செய்து கொண்டே இருக்கலாம். 2வது பயிற்சி நம்ம என்ன செய்யறோம்? ஆதி தேவ ஸ்வரூபே, ஆதி நிலை, அதாவது தேவதா ஸ்வரூபம். ஏன்னா தேவதா ஸ்வரூபம்ட்டு சொல்லும் பொழுது சுகதாமம் என்ற அந்த பொன்னான உலகத்துல, சொர்க்கத்துல இரட்டை கிரீடம் அணிந்த தேவதா ஸ்வரூபத்தில் தன்னை பாருங்கள். ஏன்னா தேவதைகளுடைய தலையில பாருங்க இரட்டை கிரீடம் இருக்குல்ல. லட்சுமி நாராயணா சித்திரத்தை பார்த்தாலே நமக்கு என்ன ஃபீல் ஆகுது? இது நம்முடைய சித்திரம் தானே. அப்ப அது போல தன் தலை மீது இரட்டை கிரீடம் இருக்குது. அப்ப நான் இரட்டை கிரீடம் அணிந்த தேவாத்மா, இப்ப நான் சொர்க்கத்துல இருக்கிறேன், தூய்மையான சதோ பிரதான உலகத்துல நான் இருக்கிறேன். அப்ப தேவாத்மான்ட்டு தன்னை உணரும் பொழுது தேவதைக்குரிய லட்சணங்கள் தனக்குள்ளார எமர்ஜ் ஆகும். பாபா இதெல்லாம் ஏன் பிராக்டிஸ் பண்ண வைக்கிறாரு? எந்த சுரூபத்தை நம்ம நினைக்கிறோமோ அது நினைக்க நினைக்க அதனுடைய லட்சணங்கள், அந்த குணங்கள் எல்லாமே நமக்குள்ளார எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த சன்ஸ்கார் நமக்குள்ளார வர ஆரம்பிச்சிடும். அதுக்காகத்தான் இந்த ஒரு பயிற்சியெல்லாம் நம்ம செய்யணும். 3வது பயிற்சி என்ன? மத்திய பூஜ்ய ஸ்வரூப். ஸோ மத்திய காலத்துல பூஜ்ய ஸ்வரூபத்துல தன்னை பார்க்குறோம். ஏன்னா துவாபர யுகத்துல இஷ்ட தேவதாங்கிற ரூபம், அதாவது ஒன்று துர்காவாக தன்னை பார்க்கலாம், மகாவீர் ஆஞ்சநேயராக தன்னை பார்க்கலாம். அப்ப அந்த ஸ்வரூபத்துல துர்குணங்கள் மீது நான் வெற்றியடைந்த துர்கா நான்தா, ஸோ விகாரத்தின் மீது வெற்றியடைந்த காளி நான்தா. இப்படி அந்த ஸ்வரூபத்தை நான் என்ன செய்யணும்? எமர்ஜ் பண்ணி பார்க்கணும். அப்ப அதெல்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வரூபம், தன்னோட பூஜ்ய ஸ்வரூபம் என்பது கூட. 4வதாக பாபா என்ன கொடுக்குறாங்க? பிராமண ஸ்வரூபம். பிராமண ஸ்வரூபத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? சங்கம யுகத்துல பாப் தாதாவுடைய குடை நிழலுக்குள்ளார தான் இருக்கிறதா பாருங்க. ஏன்னா சங்கம யுகத்துல பாப் தாதாவுடைய சத்ரச்சாயா, அவருடைய சர்வ சக்திகள் என்ற அந்த கொடைக்குள்ளார நான் ஆத்மா, பிராமண ஆத்மா இருக்கிறேன், பாதுகாப்பாக நான் இருக்கிறேன்.
அப்படி விசுவலைஸ் பண்ணுங்க அந்த மாதிரி. 5வது ஃபரிஸ்தா சுரூபம், நம்மளோட இறுதி நிலை, கல்பத்தினுடைய முடிவு என்று கூட சொல்லலாம். கல்பத்தினுடைய முடிவு நேரத்தில் அந்த ஃபரிஸ்தா சுரூபம் சம்பூர்ண ஃபரிஸ்தா, சம்பூர்ண சுரூபத்தில் தன்னை பார்க்கறது. எப்படி பிரம்மா பாபாவுடைய சம்பூர்ண ஃபரிஸ்தா சுரூபத்தை குல்சார் தாதி வதனத்தில் பார்த்தாங்க, அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வதனத்தில் சம்பூர்ண ஃபரிஸ்தா சுரூபங்கிறது இருக்கு. அந்த சுரூபத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், அதை எமர்ஜ் படுத்திட்டே இருக்கணும். ஏன்னா பாபா கம்பேர் பண்ணாரு புருஷார்த்தம் பண்றப்ப, இந்த நிலைக்கும் அந்த நிலைக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்கு. அதை அடிக்கடி பாபா டிரான்ஸ்ல போக வச்சு குல்சார் தாதி கிட்ட கேட்டுட்டே வந்தாரு. அப்ப இந்த பாபாக்கு அந்த பாபாக்கு எந்த வித்தியாசம் இல்லை என்று அவங்க சொல்லும் பொழுதுதான் ரெண்டும் சேம் ஆயிடும். அப்ப இங்க நாம அந்த தீவிர புருஷார்த்தம் பண்ணாதான் அந்த சம்பூர்ண ஃபரிஸ்தா நிலைங்கிறது அனுபவம் செய்ய முடியும். ஸோ இதையும் கூட நம்ம ஒரு 10 முறை ஒவ்வொரு ஸ்வரூபத்தையும் நம்ம நாள் பூரா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு மகா விநாசத்தினுடைய பயங்கரமான காட்சி. விநாசம்னாலே எப்படி இருக்கும், மகா விநாசம்னா இன்னும் எப்படி இருக்கும். நம்ம இதெல்லாம் சித்திரங்களில் பார்க்குறோம், படத்தில் பார்க்குறோம், ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய அதை சந்திக்கக்கூடிய அந்த நாளும் ரொம்ப தூரத்தில் கிடையாது. அதனால தான் மகா விநாசங்கிறது எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அந்த காட்சி. அப்போ அந்த காட்சியை பாபா வர்ணிக்கிறார். நாலா பக்கமும் ஐயோ ஐயோ என்ற அவலக்குரல், கூக்குரல், அந்த சப்தங்கள் எங்கு பார்த்தாலும் நிறைஞ்சு இருக்கும். அப்போ கொலை பண்ணக்கூடிய காட்சிகள், கொடுமைகள், அந்த மாதிரி ரத்த ஆறு ஓடும்ட்டு பாபா சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி சம்பவங்கள் அதிகரிக்கும். இன்னொரு பக்கம் பார்க்குறப்ப 5 தத்துவங்களும் அதனுடைய சீற்றத்தை, அதனுடைய ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். இன்னொரு பக்கம் 5 விகாரங்கள் என்ன பண்ணும், ஃபுல் ஃபோர்ஸாக சண்டை போடும். இதெல்லாம் உலகத்தில் தாண்டவம் ஆடும். ஒன்று இயற்கை மூலமா, ஒன்று பஞ்ச விகாரங்கள் மூலமா, இப்படி உள்நாட்டு கலவரங்கள் மூலமாக பலவிதமான அந்த காட்சியானது எப்படி இருக்கும்னா ஃபுல் ஃபோர்ஸாக அப்படி நம்மளை தன்பால் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆக்கிரமிக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும், காட்சி பற்றி பாபா சொன்னார். ஆனால் அந்த காட்சியை நம்ம ப்ராக்டிக்கலாக தன்னை அங்கே கொண்டு போய் நிலை நிறுத்துங்க. அதை பார்க்கக்கூடிய தைரியம் ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கா, அதை எதிர்நோக்கக்கூடிய சக்தி தனக்குள் இருக்காங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா. அதுக்காகத்தான் பாபா என்ன ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. நம்ம பார்க்க வேண்டிய முறை எப்படி, நான் சாட்சியாளனாகி அந்த முழுமையான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் ஆத்மா சாட்சியாளனாகி, எனக்கும் அந்த காட்சிக்கு எந்த சம்பந்தம் இல்லை, விடுபட்ட நிலையில ஒரு பார்வையாளனா அந்த சீனை நான் பார்த்துட்டே இருக்கிறேன். மேலும் விஸ்வ கல்யாணக்காரி பாப் தாதாவுடைய அந்த துணையோட அனைவருக்கும் கதி சத்கதி அடையக்கூடிய வரதானத்தை நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சுரூபத்தில் நாம் அந்த நேரம் தன்னை அனுபவம் செய்யணும். ஏன்னா எப்படி சுயத்தில் 5 சுரூபத்தினுடைய ட்ரில் சொன்னாங்க, அதே மாதிரி இந்த மகாவிநாசத்தினுடைய காட்சி நேரத்தில் நாம் தன்னை எந்த சுரூபத்தில் வச்சுக்கணும், எந்த ஸ்திதியில் வச்சுக்கணும், இது கூட நமக்கு ப்ராக்டிஸ் அதிகம் வேணும். தாரணைக்குரிய விஷயம், எப்போ நம்ம ஆத்மா முற்றிலும் எல்லையற்ற வைராகியசாலியாக நம்ம ஆயிடுறோம், அப்போ எல்லையற்ற வைராகின்னு சொல்லும் பொழுது ரொம்ப டீப்பாக பாபா என்ன புரிய வைக்கிறாங்க, விருத்தின்னு சொல்கிறப்போ உள் உணர்வு, அந்த சப்கான்சியஸில் அந்த உள்ளார்ந்த உணர்வில் ஃபஸ்ட்டு அந்த வைராகியம்ங்கிறது வரணும். வைராகியம் மேலோட்டமாக இருக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க ஞானம் கேட்ட உடனே எனக்கு வைராகியம் வந்துடுச்சுன்ட்டு. ஆனால் சூழ்நிலை சரியாயிடுச்சுன்னா போயிடுவாங்க, நினைக்க மாட்டாங்க. ஆனால் வைராகியம் எங்கேருந்து வரணும், ஆள் மனசில் உள் உணர்வில் இருந்து வரணும். அதில் ரொம்ப சூட்சமாக அடுத்தது என்ன, திருஷ்டி, பார்வையில் கூட எல்லையற்ற வைராகியம் வேண்டும். ஏன்னா பார்வை பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் நம்மளை அட்ராக்ஷன் பண்ணும். ஏன்னா கண்கள் எல்லா விஷயத்தையும் தான் பார்க்குது, பார்க்குறப்ப என்ன வரும், கவர்ந்து இழுக்கும். அப்போ அதில் கூட நமக்கு என்ன தேவை, அந்த எல்லையற்ற வைராகியம்ங்கிறது வேண்டும். அடுத்ததா பாபா இதில் சொல்கிறாங்க,
நம்ம தொடர்பு சம்பந்தத்தில் பழகுறோம், சேவையில் ஈடுபடுறோம், சபுமே பேகதுக்கே வைராகி. அப்போ எந்த தொடர்பு சம்பந்தத்தில் வந்தாலும் சேவையில் ஈடுபட்டாலும் எல்லாத்துலேயும் நம்ம எப்படி இருக்கணும்னா எல்லையற்ற வைராகியசாலி. இதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். என்னோட விருத்தியில் அது போல் நான் இருக்கிறேனா, திருஷ்டியில் அந்த வைராகியம் எந்த அளவுக்கு வந்திருக்கு, தொடர்பு சம்பந்தத்தில் யாரோட நம்ம பழகுனாலும் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நம்ம இருக்கிறோமா, யாருக்கும் நம்ம அப்படி அவங்களுடைய கவர்ச்சியில் போகாமல் இருக்கிறோமா, இதெல்லாம் நமக்கு தன்னை பற்றி தெரியணும். அடுத்தவங்களை பற்றி கேட்டால் நம்ம சொல்லிடுவோம், ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம், எந்த இடத்துல நிற்கிறோம், நம்மளோட புருஷார்த்தம் என்ன, நம்மளோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன, இது நமக்கு தெரியணும். இதை தெரிஞ்சாதான் நம்ம புருஷார்த்தத்தில் முன்னேற்றம் அடைய முடியும். ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம செக் பண்ணி தன்னை சரி பண்ணிகிட்டே வரணும். இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயத்துலையும் எல்லையற்ற வைராகியசாலியாக நம்ம ஆகிறோமோ, முக்தி தாமத்தினுடைய கதவு ஆனது திறந்து விடும், தன்னால் திறக்கும். ஏன்னா எல்லையற்ற வைராகிய எல்லாரும் மாறிட்டோம், சங்கடன் எல்லாரும் மாறிட்டோம்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும், முக்தி தாமத்தினுடைய கதவு திறக்கும். அதனால இப்போ நடக்கிற நேரத்தின் அனுசாரம், ஏன்னா இப்போ நடக்கிற இந்த நேரத்தின் அனுசாரம் நம்ம எல்லையற்ற வைராகியத்தினுடைய விருத்தியை தனக்குள்ளார புத்தியில் என்ன பண்ணணும், எமர்ஜ் பண்ணிகிட்டே வரணும், வெளிப்படுத்திகிட்டே வரணும். ஏன்னா நமக்கு தெரியுது, ஆனால் எமர்ஜ் ரூபத்தில் வரணும். அதுக்கு பாபா இன்னும் அழகான விளக்கம் கொடுக்குறார். எல்லையற்ற வைராகியசாலி என்றாலே அதாவது நம்முடைய ஆள் மனசில் உள்ளார்ந்த உணர்வுகளில் இருந்து அந்த நினைவு சுரூபமாக வெளிப்பட வேண்டும். ஏன்னா நம்மளுடைய உள்ள இருந்து உள் மனதில் இருந்து அந்த நினைவானது சுரூபமாக வெளிப்படணும். அதுதான் எல்லையற்ற வைராகியத்தினுடைய ஒரு அடையாளம். அப்போ உள்ளார்ந்த அந்த சொரூபம் நினைவு சொரூபமாக நம்ம எமர்ஜ் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா, அப்போ நான் எனது என்ற அந்த தேகத்தினுடைய உணர்வுகளும் தேகத்தை சார்ந்த விஷயங்களும் என்ன ஆயிடும்னா தன்னால் அழிந்துவிடும். அழிந்துவிடும்னா என்ன, மறைஞ்சிடும். ஏன்னா உள்ள நான் அந்த வைராகிய உணர்வை எமர்ஜ் ஆகும் பொழுது என்ன ஆயிடுது, இது தன்னால் அழிஞ்சிடுது. அப்போ நான் எனதுங்கிறது சொல்லக்கூடிய அந்த விஷயமெல்லாம் மாறி பாபா பாபா என்ற அந்த ஒரு சப்தம் அங்கே வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம தாதிங்கெல்லாம் பார்க்குறோம், தாதிங்கெல்லாம் எப்படி புருஷார்த்தம் பண்ணாங்க. நம்மளோட யஜ்யத்தில் எல்லா தாதிகளும் பார்த்தீங்கன்னா வரிசைக்கிரமமாக இருந்தாலும் எல்லாரும் ஒரே யூனிட்டியாக இருப்பாங்க. எல்லோரோட வாயில் பார்த்தீங்கன்னா நான்கிற வார்த்தை சொல்லவே மாட்டாங்க, ஹம்ங்கிற வார்த்தை தான் சொல்லுவாங்க. நாங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஆப்புன்ட்டு சொல்லுவாங்க, பாபான்ட்டு சொல்லுவாங்க. நான் எனதுங்கிற வார்த்தை எந்த தாதியும் சொன்னதே கிடையாது. ஏன்னா நம்ம அந்த காலத்தில் இருந்து பார்க்குறோம், அடியெடுத்து வச்ச காலத்தில் இருந்தே. அப்போ எத்தனை வருஷங்கள் எத்தனை விதமான அவங்க லெக்சர்ஸ் பண்ணாலும் கிளாஸஸ் எடுத்தாலும் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் பாபா பாபா பாபாங்கிற சப்தம் தான் அந்த இடத்துல வரும். நான் எனதுங்கிற வார்த்தை யாருடைய வாயிலையும் வந்ததே கிடையாது. ஸோ இதைத்தான் பாபா சொல்கிறாரு, எல்லையற்ற வைராகியம்னா அப்போ தாதிங்களுக்குள்ளார பாருங்க, அந்த சின்ன வயசுல இருந்து எப்படி உள்ள ஸ்ட்ராங்காக பதிவினை ஆகி இருக்கு, அந்த ஒரு உணர்வை தான் இப்போ நாம் தனக்குள்ளார கொண்டு வரணும். ஸ்வசிந்தன். இந்த உலகத்திலிருந்து நம்ம என்ன கொண்டு போகிறோம்? அழகான ஒரு கேள்வி. இந்த உலகத்திலிருந்து நம்ம என்ன கொண்டு போக போகிறோம்? என்ன கொண்டு போகிறோம் சொல்லுங்க? செல்வமா? சன்ஸ்காரத்தை, தெய்வீக சன்ஸ்காரத்தை கொண்டு போகிறோம். பாபா திங்க் பண்ண வைக்கிறார். என்ன கொண்டு போகிறோம் சொல்லுங்க? தன் தௌலத்துகே, செல்வம், ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் கொண்டு போகிறோமா? ஜமீன் ஜாய்தாத் இல்லை நிலங்கள், அந்த மாதிரி நிலம் புலம்ட்டு சொல்கிறோமே, அதெல்லாம் கொண்டு போகிறோமா? யா வியக்தி வைபவ் மேரே சாத் ஜாயங்கே, இல்லை நம்ம பார்க்கக்கூடிய வைபவங்கள், சாதனங்கள், மனிதர்கள், இவங்க யாரும் நம்ம கூட வர போகிறாங்களா? जिन्हें मैं अपना समझता हूँ क्या वे वास्तव में मेरे है? யாரெல்லாம் நான் என்னுடையவங்க தன்னுடையவங்கன்ட்டு நான் இது நாள் வரைக்கும் நினச்சிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் உண்மையிலேயே என்னுடையது தானா? என்னுடைய உறவுகள் தானா? என் கூட வரக்கூடியவர்கள் தானா? எதெல்லாம் எனது எனதுன்ட்டு நான் என் வீடு, என் குடும்பம், என்னுடையதுன்ட்டு எதெல்லாம் நான் பிடிச்சி வச்சிட்டு இருக்கிறேன், இது எதுவும் எனக்கு சொந்தம் கிடையாது. ஸோ இது எதுவும் என் கூட வரப்போகிறது கிடையாது.
அதனால தான் சிந்திச்சு பாருங்க, உண்மை என்ன? सत्य तो ये है कि मैं अकेले ही आया हूँ, अकेले ही वापस जाऊंगा. உண்மைங்கிறது இதுதான். நான் ஆத்மா தனியா தான் வந்திருக்கிறேன், தனியா தான் நான் வாபஸ் வீட்டுக்கு செல்வேன். தனியாக வந்தோம், தனியாக செல்வோம். வரப்போ ஒன்றும் கொண்டு வரல, போறப்ப எதையும் கொண்டு போறது கிடையாது. பியூர் சோலா வந்தோம். ஆத்மா பியூராகித்தான் என்ன ஆகணும்? தூய்மையாகித்தான் வீட்டிற்கு செல்ல வேண்டும். அப்போ சொர்க்கா போகிறதுக்கு தெய்வீக சன்ஸ்காரத்தை நம்ம தனக்குள்ளார நிரப்பிட்டு போகிறோம், புண்ணிய வருமானத்தை நிறச்சிட்டு போகிறோம். உலகத்தில் வெறும் கையோட போகிறாங்க. ஆனால் நம்ம பாபாவோட குழந்தைங்க என்ன பண்ணுறோம்? நிறைய புண்ணியத்தை சம்பாதிச்சு தனக்குள்ளார நிரப்பிட்டு போகிறோம். இந்த அழியக்கூடிய உலகத்தில் உங்களுக்கு எப்படி பற்று வரும்? எதுவும் கூட வராது தெரியுது. அப்போ எதுவும் நமக்கு சொந்தம் இல்லை தெரியுது. ஆனால் அதை நம்ம பிடிச்சி வச்சுக்கலாமா? போனவங்களை நினச்சி அழுதா போனவங்க திரும்பி வந்துடுவாங்களா? யாருக்காச்சும் பற்று இருந்தால் என்ன ஆகும்? போயிட்டாங்கன்ட்டு துக்கப்படுவாங்க. அப்போ எதில் நம்ம பற்று வைக்கிறோம்? எது நமக்கு சொந்தமே கிடையாது. சொந்தம்ட்டு கொண்டாட இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது, ஒரு சின்ன பொருள் கூட கிடையாது. நீங்கள் உட்காந்து என்ன பண்ணணும்? ஒரு 10 சங்கல்பம் அந்த மாதிரி எழுதுங்க. பழைய உலகத்தில் இருந்து உங்களுக்கு வைராக்கியத்தை ஏற்படுத்தணும். அந்த மாதிரி ஒரு 10 சங்கல்பத்தை சிந்திச்சு எழுதுங்க. எந்த விஷயம் உங்களுக்கு தடையாக இருக்கு, எந்த விஷயத்துல உங்களுக்கு ஈர்ப்பு இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் கண்டறியணும். கண்டறிஞ்சு அதெல்லாம் நீங்க நோட் பண்ணுங்க. அதுல இருந்து நான் என்னை விடுவிச்சுக்கணும் அப்படி நம்ம சிந்திச்சாதான் நம்மகிட்ட என்ன ஒரு பலகீனம் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து கர்ம யோகியும் கே பிரதி பிரம்மா பாபா எல்லையற்ற வைராகிய விருத்தியினுடைய ஆதாரத்துல தான் பாஸ்விதானர் ஆயிட்டார். ஏன்னா முழு மதிப்பெண்களோடு தேர்ச்சி அடைஞ்சார். காரணம் என்ன? ஃபவுண்டேஷன் அதுதான், எல்லையற்ற வைராகியத்தினுடைய உணர்வு தான். அதனால ஒரு 4 விஷயங்களை பாபா சொல்றாரு. நாமும் தன்னைத்தான் சோதனை செஞ்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம தன்னுடைய தேகம், தேகத்தை சார்ந்த பதார்த்தங்கள், வஸ்துக்கள், சம்பந்தங்கள், மேலும் சாதனங்கள். சாதனம்ட்டு சொல்லும் பொழுது வசதி தரக்கூடிய பலவிதமான சாதனங்கள் இருக்கு. நம்மளுடைய தேவைக்கு, நம்மளோட வசதிக்குன்ட்டு எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதில் கூட நம்மள அறியாமல் என்ன ஆயிடும்? ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அது இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்றாரு, சாதனங்கள்ல இருந்து, வசதி வாய்ப்புல இருந்து. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இருக்கு? ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறது என்ன? புராணே சுபாவ சன்ஸ்கார், பழைய சுபாவ சமஸ்காரங்கள். சில நேரம் என்ன சொல்வோம்? இது எனக்கு தேவைக்கு பயன்படும் சொல்லிட்டு கோபத்தை பாக்கெட் மணி மாதிரி வச்சுக்கிறது, ஈகோ பாக்கெட் மணி மாதிரி வச்சுட்டு இருக்கிறது. ஏதாச்சும் ஒரு பழைய சுபாவ சன்ஸ்கார் இருக்கும், அது எதுலனாலும் இருக்கலாம். இப்படி பழைய சுபாவ சன்ஸ்காரத்துல இருந்து கூட நம்ம எந்த அளவுக்கு எல்லையற்ற வைராகியசாலி ஆகி இருக்கிறேன், இந்த விஷயங்களை நம்ம சோதனை பண்ணி பார்க்கணும். சோதனை பண்ணி என்ன பண்ணணும்? தனக்குள்ளார வைராகியத்தை எமர்ஜ் படுத்தணும். ஓம் சாந்தி.